குற்ற வழக்கில் தேடப்படுபவர்கள் போலீஸை தாக்கிவிட்டு தப்ப முயலும் போது அவர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 3வது சம்பவம் சிதம்பரம் அருகே நடந்துள்ளது. நெல்லை டவுன் ஜாமியா தைக்கால் தெருவைச் சேர்ந்தவர் ஜாக்கிர் உசேன் பிஜிலி. இவர் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி 2009ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றவர். சமீபத்தில் நெல்லை டவுன் தொட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் முகமது தோஃபிக் என்பவருக்கும் ஜாக்கிர் உசேன் பிஜிலிக்கும் இடையே நிலப்பிரச்சினை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த முன்விரோதம் காரணமாக ஜாக்கிர் உசேன் பிஜிலியை கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரின் உறவினர்கள் இருவர் சேர்ந்து நேற்று முன்தினம் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக இருவர் சரணடைந்தனர். மேலும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரின் மனைவி நூருநிசா ஆகிய இருவரும் தலைமறைவாகினர். இதனிடையே கிருஷ்ணமூர்த்தி என்னும் முகமது தோஃபிக் மற்றும் அவருடைய மனைவி நூருநிசாவை பிடிக்க தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்தனர். ரெட்டியாப்பட்டி அருகே பதுங்கியிருந்த இருவரையும் நேற்று காவல்துறையினர் பிடிக்க முயன்றனர். அப்போது காவலர் ஒருவரை கிருஷ்ணமூர்த்தி வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். இதனால் தனிப்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வெட்டு காயமடைந்த காவலருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று ஈரோடு மாவட்டத்திலும் கொலை செய்துவிட்டு தப்பிய மூவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். சேலத்தைச் சேர்ந்த 35 வயது ரவுடி ஜான் என்கிற சாணக்கியா குற்ற வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்து திருப்பூர் அருகே பெரியபாளையத்தில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். கொலை வழக்கு ஒன்றில் சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று கையெழுத்திட்டுவிட்டு மனைவியுடன் மீண்டும் திருப்பூர் புறப்பட்டார். அப்போது ஈரோடு மாவட்டம் நசியனூர் முள்ளம்பட்டி பிரிவு ரோட்டில் ஜான் சென்ற கார் மீது மற்றொரு காரை மர்ம நபர்கள் மோதச் செய்தனர். இதில் ஜானும் அவரது மனைவி சரண்யாவும் தப்பித்து ஓட முயன்றனர். அதற்குள் மர்ம நபர்கள் காரை சுற்றி வளைத்து ஜானை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு அவர்கள் வந்த காரிலேயே தப்பிச் சென்றனர். மனைவி கண்முன்னே இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதில் ஈடுபட்டவர்களை தனிப்படை அமைத்து காவல்துறை தேடியது. பச்சாளிமேடி பகுதியில் இருந்தவர்களை போலீசார் சுற்றி வளைத்தபோது ஏட்டு நாகராஜ் என்பவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றனர். உஷாரடைந்த போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் காலில் குண்டு பாய்ந்து மூவர் சுருண்டு விழுந்தனர். அவர்களை பிடித்துச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்கள் ரவுடிகள் சதீஷ், சரவணன், பூபாலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களின் கூட்டாளிகள் பார்த்திபன், அழகரசன், சேதுவாகன், பெரியசாமி, சிவக்குமார் ஆகிய மேலும் 5 பேர் கைதாகியுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சேலத்தில் பிரபல ரவுடியாக இருந்த செல்லத்துரை மற்றும் ஜான் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். அதன்பின் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். அதனால் ஏற்பட்ட பகையில் ஜான் மேலும் சிலருடன் சேர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டில் கிச்சிப்பாளையம் அருகே செல்லதுரையை காருக்குள் வைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பழிவாங்கும் நோக்கில் அதே பாணியில் ஜானையும் காருக்குள் வைத்தே கொலை செய்ய திட்டமிட்டனர். அதற்காக பல மாதங்களாக காத்திருந்தவர்கள் ஜான் சேலம் வருவதை அறிந்து அவரை பின்தொடர்ந்து சென்று காரை வழிமறித்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கைதான பூபாலன், சரவணன், சதீஷ் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 4 பேரும் சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏற்கனவே கொலையான ரவுடி செல்லதுரையின் ஆதரவாளர்கள் ஆவர். பூபாலன் மற்றும் சரவணன் ஆகிய இருவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர். கொலையுண்ட ரவுடி ஜான் மற்றும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ரவுடி செல்லதுரை, ரவுடி நெப்போலியன் ஆகியோர் நண்பர்களாக இருந்தவர்கள். அரிசி கடத்தல், கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் இடையில் அவர்களுக்குள்ளே மோதல் ஏற்பட்டதில் போட்டிக் கொலைகள் நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஈரோட்டை தொடர்ந்து இன்று காலை சிதம்பரம் அருகே போலீஸை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற பிரபல கொள்ளையனை போலீசார் சுட்டு பிடித்தனர். சிதம்பரம் அருகே உள்ள வல்லம்படுகை கிராமத்தைச் சேர்ந்தவர் கஜேந்திரன். இவரது வீட்டில் கடந்த 18ஆம் தேதி சுமார் 20 பவுன் நகை திருடு போனது. இந்த சம்பவம் குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். திருடு போனவரின் வீட்டில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தாலுகா நல்லியார்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 35 வயது ஸ்டீபன் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது.
அவரை நேற்று இரவு சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி சாலையில் அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் அளித்த தகவலின் பேரில் அவர் மறைத்து வைத்திருந்த பொருட்களை எடுப்பதற்காக சிதம்பரம் அருகே சித்தலப்பாடி கிராமத்தில் உள்ள ஒற்றை பனைமரம் பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது ஸ்டீபன் வைத்திருந்த கத்தியால் அண்ணாமலை நகர் தலைமை காவலர் ஞானப்பிரகாசன் என்பவரை கிழித்துவிட்டு தப்பி ஓட முயற்சித்துள்ளார். உடனே இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் தற்காப்புக்காக தனது கைத்துப்பாக்கியால் ஸ்டீபனின் காலில் சுட்டார். இதில் முட்டிக்கு கீழே அவருக்கு குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தார். அவரையும் காயமடைந்த காவலர் ஞானப்பிரகாசத்தையும் அருகிலுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களிடம் சிதம்பரம் போலீஸ் டிஎஸ்பி லாமேக் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட கொள்ளையின் ஸ்டீபன் மீது திருச்சி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் 27 திருட்டு வழக்குகள் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆய்வாளர் தலைமையில் தனிப்படையினர் அந்த பொருளை மீட்பதற்காக போயிருக்காங்க. அப்போ அந்த பொருளை எடுத்து அந்த ராடை எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது சடனாக அங்கே அதே இடத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை எடுத்து தனிப்படை காவலர் ஞானப்பிரகாசம் மேலே அவருடைய இடது கையில் வெட்டியிருக்கார். வெட்டி தப்ப முயன்றிருக்கிறார். தற்காப்பிற்காக ஆய்வாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய முட்டி கீழே சுட்டு பிடித்துள்ளார். பிடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்காரு. காவலருக்கும் அந்த கையில் நல்ல காயம். அவரும் இப்போ ஐபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இந்த ஸ்டீபன் என்பவரோட விசாரணையின் பேரில் பார்த்தோம்னா அவர் மேலே தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 27 வழிவரி மற்றும் குற்ற வழக்குகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் குற்றச் சம்பவங்களில் தொடர்புடையவர்களை வளைத்த போது போலீஸை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற 5 பேரை போலீசார் சுட்டு பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.